திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான குலாம் நபி ஆசாத் தற்பொழுது சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கிறார். அதில் 41 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, வணக்கம். தற்பொழுது சென்னை கோபாலபுரத்தில் கருணாநிதியை சந்திச்ச குலாம் நபி ஆசாத் என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசினாரு, என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் ஏதாவது வெளியிருக்கா? தற்போதைய நிலைமை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரசுக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியானது பிப்ரவரி 13ஆம் தேதி உறுதியாகி கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலாக இழுபறி நிலை நீடித்து வந்தது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்று 41 இடங்கள் கொடுப்பதற்காக இரு கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கடந்த முறை வந்த பொழுதும் 25 முதல் 30 இடங்கள் மட்டுமே திமுக தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனால் தற்பொழுது 40 இடங்கள் கொடுப்பதாக அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர்கள் குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார். அதற்கு பிறகு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பது தெரிய வரும். அதற்கு பிறகுதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்ற தகவல்கள் வெளியாகும். சாரதா, பல நாட்கள் இழுபறிக்கு பிறகு இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான இந்த தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் திமுகவிலிருந்தும் காங்கிரசிலிருந்தும் எப்பொழுது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது சாரதா? இது தொடர்பான ஏதாவது செய்திகளை குலாம் நபி ஆசாத் வெளியிட்டிருக்கிறாரா? குலாம் நபி ஆசாத் இன்னும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. சந்தித்த பிறகுதான் நமக்கு வேட்பாளர் பட்டியல் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும். ஆனால் இன்றைய அளவில் 41 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற உறுதியான தகவல் மட்டுமே தற்பொழுது கிடைத்திருக்கிறது. மேலும் எந்தெந்த தொகுதிகள் என்பது இரு கட்சிகளும் அமர்ந்து தொகுதி பங்கீட்டு குழுவினர், இரு கட்சிகளில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரு தொகுதி பங்கீட்டு குழுவினர் அமர்ந்து உட்கார்ந்து பேசிய பிறகே எந்தெந்த தொகுதிகள் இரு கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பது தெரிய வரும். அதுக்கு பிறகுதான் வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாரதா, இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில வேறு ஏதாவது கட்சிகள் இனி இணைவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கிறதா? அங்கு நிலவும் சூழல் எப்படி இருக்கு? ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இருக்கின்றன. மேலும் எஸ்டிபிஐ கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் சுமூகமான உடன்பாடை எட்டப்படவில்லை. மேலும் புதிய தமிழகம் இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து கூறி வருகிறார்கள். எனவே இந்த இரண்டு கட்சிகளும் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்று தெரிந்த பிறகு இந்த இரண்டு கட்சிகளும் திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. மனோஜ், தற்பொழுது சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்ற இந்த குலாம் நபி ஆசாத் மற்றும் கருணாநிதி இடையிலான இந்த சந்திப்பு குறித்து விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாரதா.